ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் உள்ள சப்கொரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்கொரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி. அதாவது ஒரு கொரியோட ரிசல்ட்டை வச்சு தான் அதோட அவுட்டர் கொரி வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் சப்கொரி, சரிங்களா? இதை வந்து நீங்கள் எப்படின்னாலும் சொல்லலாம். எப்படின்னா, a subquery is a query is nested inside another query. It's help you use the result set of one query as a input for another. சரிங்களா? ஸோ இதோட சிம்பிளஸ்ட் தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இது வந்து கொரிக்குள்ள இன்னொரு கொரியை வைக்கிறதுக்கு பேர் தான் சப்கொரி. சரிங்களா? இது வந்து ஒரு ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொரு ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம டேபிளில் வந்து ஆல்ரெடி எம்ப்ளாயி டேபிள்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோம். இப்போ அந்த டேபிள் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? select star from employees. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இதோட ரிசல்ட்ஸை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலையே மேக்ஸிமம் சேலரி இல்லை லோவஸ்ட் சேலரியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த சேலரியை வச்சு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுக்கும்போது என்ன வருது, எம்ப்ளாயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வருது. சரிங்களா? இப்போ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேலரி அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? சேலரிங்கிறத எடுத்து ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணா, இந்த மொத்த டேபிள்லேயே யாரு சேலரி கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு எடுக்கும். இப்போ ஆர்டர் பை சேலரி அப்படின்னு கொடுத்தோன்னா இது நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு ரிசல்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்ச சேலரி பார்த்தீங்கன்னா இந்த 50,000 தான். ஆலிஸ் அப்படிங்கிறவங்க தான் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இதில் மினிமம் சேலரி எடுக்கிறோம். மினிமம் சேலரி எடுத்தோம்னா உங்களுக்கு 50,000 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கிடைச்சிருது. சிங்கிள் அவுட்புட் வந்துருக்கு. சரிங்களா? இந்த சிங்கிள் அவுட்புட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள்ல வந்து இன்புட்டா கொடுக்க போறோம். செலக்ட் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட போறோம். இப்போ வேர் கண்டிஷன் எழுத போறோம். வேர் சேலரி சேலரி ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம், இந்த கொரியை தூக்கி அப்படியே உள்ள போட போறோம். சரிங்களா? இப்போ இது உள்ள போட்டோம்னா இதோட அவுட்புட் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த 50,000. சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொரி ஒர்க் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த இதை ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும், இந்த 50,000 கிடைக்கும்னு தெரியும். ஸோ இந்த இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே இது ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? இதை ரீப்ளேஸ் பண்ணோடனே இதோட அமௌண்ட் இந்த சேலரியை பேஸ் பண்ணி என்ன, இந்த சேலரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை எம்ப்ளாயி டேபிள் வந்து ஃபெச் பண்ணும். இப்போ ஆலிஸ்ன்னு வரும். இப்போ இதே ரிசல்ட் தான் உங்களுக்கு இந்த செகண்ட் கொரியிலையும் வரும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். ஏன்னா இங்கே இந்த இந்த செலக்ட் பண்ண என் கொரியில் நடக்கக்கூடியதான் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கொரி நடக்கும். இந்த கொரியை ரன் பண்ணி இதில் வர ரிசல்ட்டை தூக்கி இங்கே வச்சுட்டு அதை சேலரியோட கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சேலரி யார், இந்த 50,000 அப்படிங்கிற சேலரி யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் இதை ஃபைண்ட் பண்ணி எடுக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் த மேக்ஸிமம் சேலரி. ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மேக்ஸ் சேலரியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டர் சேலரியில் வந்து டிசைனிங் ஆர்டர் கொடுப்போம். டிசைனிங் ஆர்டர் கொடுத்தோன்னா சேலரி ஹையஸ்ட் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 83,000 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ அது யார், கேட்டுங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ண அந்த 83,000 தான் வரும் மேக்ஸிமம் சேலரி. ஸோ 83,000 வந்துருச்சா? இங்கே என்ன நடக்கும்னா அப்போல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த கேட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணும். சேம் ஹியர். இப்போ இதை ரன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது எப்போதுமே இன்னர் கொரியோட அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த அவுட்டர் கொரி ஒர்க் பண்ணும். இதில் இன்னர் கொரிங்கிறது இந்த கொரி. சரிங்களா? இந்த கொரியில் வர ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கொரி ரன் ஆகும். இதில் தப்புன்னு வந்துச்சுன்னா இந்த கொரியே ஒர்க் ஆகுது. 0 ரிசல்ட் தான் வரும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வரும், எந்த அவுட்புட்டும் வராது. சரிங்களா? இதுதான் சப் கொரி. தேங்க்யூ ஆல். வி வில் மீட் இன் another வீடியோ.